welcome to Yummy Tummy Aarthi Reviews. So இது வந்து நம்மளோட நியூ சீரீஸ். இந்த சீரீஸ்ல நான் யூஸ் பண்ற கிச்சன் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கக்கூடிய வீட்டு உபயோக பொருட்களோட ரிவ்யூ வந்து உங்களுக்கு செப்பரேட்டா வரும். இன்னைக்கு இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நாம ரிவ்யூ பண்ண போற ப்ராடக்ட் வந்து என்னோட மோஸ்ட் லவ்ட் அகாரோவோட சூப் மேக்கர். ஸோ இந்த சூப் மேக்கர் என்கிட்ட லிட்ரலி 1 இயருக்கு மேலே இருக்குது. நான் ஒவ்வொரு வின்டர் டைம், அதுக்கப்புறம் வந்து மழை டைம், எனக்கு எப்போல்லாம் சூப் குடிக்கணும் அப்படின்னு தோணுதோ டக்குன்னு நான் எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதோட ரிவ்யூ நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு டீட்டெயில்டான ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ இந்த சூப் மேக்கர் நியர்லி ஒரு ஃப்ளாஸ்க் அளவுக்கு இருக்கும். இதுக்கு மேலே உள்ள போர்ஷன் வந்து ரிமூவபிளாக இருக்கும். இதில் தான் உங்களுக்கு வந்து அந்த மோட்டர், அதுக்கப்புறம் அந்த பிளெண்டர் எல்லாமே இருக்குது. இது வந்து உங்களுக்கு சூப் பாட். இதில் தான் நீங்கள் எந்த இன்க்ரீடியன்ஸோ அதை நீங்கள் போட்டு சூப் வந்து பண்ண போகிறீங்க. இதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் மினிமம் அப்படிங்கிற லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த பாட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 1000 ml, மினிமம் வந்து 800 ml. இதுக்கு தனியாட்டு ஒரு ஒயருமே வரும். ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணாத டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா இதை ரோல் பண்ணி இந்த பாட்டுக்கு உள்ளேயே வச்சு ஸ்டோர் பண்ணிடுவேன். அதனால எனக்கு டோட்டலாக இந்த அளவு தான் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்கும். ஸோ நம்மளோட சூப் மேக்கரில் ஒயர் வந்து நீங்கள் வந்து இதில் நீங்கள் ப்ளக் பண்ணிக்க வேண்டியது தான். இதோட ஒயர் ப்ளக் வந்து இப்படி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சூப் மேக்கரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம்னு சொல்லிடுறேன். பட்டனை நீங்கள் ஆன் பண்ணதுக்கு அப்புறமாட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த ரெட் லைட் வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். இதில் ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படிங்கிற பட்டன் இருக்குது, மோடுன்னு பட்டன் இருக்குது. இதுதான் நீங்கள் இந்த 6 ஆப்ஷனையும் சூஸ் பண்ணக்கூடிய பட்டன். 6 ஆப்ஷன் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்மூத், அடுத்து வந்து சங்கி, அடுத்து வந்து காம்போர்ட், ஜாம், ரீஹீட், அதுக்கப்புறம் பிளெண்ட். ஸ்மூத் வந்து உங்களுக்கு நல்ல சூப் வந்து ஸ்மூத்தான பியூரியாக வேணும்னா இதை சூஸ் பண்ணணும். கொஞ்சம் டெக்ஸ்டரோடு வேணும்னா சங்கி. காம்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த பேன் கேக், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு கூட நம்ம சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரூட் சிரப் பண்ணக்கூடிய ஆப்ஷன். ஜாமும் பண்ணலாம் நீங்கள். அதுக்கப்புறமா ரீஹீட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிளெண்ட் பண்ணணும். சூப் பண்ணிவிட்டு அதை ரீஹீட் பண்ணணுன்னா இதை சூஸ் பண்ணால் போதும், சூடாயிடும் திருப்பி. பிளெண்ட் மட்டும் பண்ணணுன்னா அதுக்குமே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மோடு இருக்குல்ல, இந்த மோட் பட்டனை நீங்கள் வந்து அமுக்கிட்டு நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்மூத் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஸ்மூத்தில் வரும்போது ஸ்டார்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இது வந்து செட் ஆகிடும். உங்களோட சூப் வந்து குக் ஆக ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற சூப் வந்து ஒரு டெலிஷியஸான ஹெல்தியான க்ரீன் பீஸ் வச்சு பண்ணக்கூடியது, பட்டாணி வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப் தான் பண்ண போகிறோம். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, புதினா கொஞ்சம் கழுவி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பட்டாணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு, சின்ன வெங்காயம், பெப்பர், அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஸ்டாக் வச்சுருக்கேன். இப்போ சூப் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. நம்மளோட சூப் மேக்கரை எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் வேணும்னா பட்டர் இல்லைன்னா ஆயில் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் நீங்கள் வதக்க தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. எல்லா இன்க்ரீடியண்ட்டையுமே உள்ளே ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு கார்லிக், ஒரு 3 சின்ன வெங்காயம், நீங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணலாம். நம்மளோட ஃப்ரெஷ்ஷான உதிர்த்து வச்சுருக்கிற பட்டாணி, இது வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி, நீங்கள் ஃப்ரோசன் கூட ஆட் பண்ணலாம். பட்டாணியும் புதினாவும் அவ்வளவு நல்லா இருக்குங்க காம்பினேஷன். ஸோ புதினா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஐதர் தண்ணி இல்லாட்டி கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா வெஜிடபிள் ஸ்டாக். அதுக்கப்புறம் வெஜிடபிள் ஸ்டாக்கில் கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் நான் வெறும் ஒரு 4-5 பெப்பர் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம பெப்பர் முழுசாகவே போட்டுடலாம், பிகாஸ் அது வந்து ஹீட் ஆகி அரைஞ்சிடும். அதனால் நீங்கள் முழுசாகவே ஆட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம அவ்வளோ இன்க்ரீடியன்ஸையுமே நம்மளோட சூப் மேக்கரில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட சூப் மேக்கரோட டாப்பை வச்சிடலாம். மோடு வந்து நான் ஸ்மூத் கொடுக்குறேன். ஸோ மோட் ஃபஸ்ட்டு ஸ்மூத்தில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்மூத்தில் இருக்குது. ஸ்டார்ட் கொடுத்துட போகிறேன். அவ்வளோதாங்க. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இது ரெடியான உடனே அதுவே பீப் அடிக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகி அதுவுமே அரைஞ்சு உங்களுக்கு சூப் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ரெடியான உடனே எப்படி இருக்குன்னு காணிக்கிறேன்.
ஸோ நம்மளோட சூப் ரெடியானோடனே இந்த மாதிரி பீப் சவுண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளோட சூப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எப்படி இருக்குது பாருங்கள், ஹாட்டாக. நம்மளோட பட்டாணி ஃபுல்லாகவே குக்காகி அரைஞ்சு ஸ்மூத்தாக க்ரீமியாக வந்துடுச்சு. நம்மளோட க்ரீமியான பட்டாணி சூப் ரெடி. ஸோ இதில் வேணும்னா 1 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் இல்லாட்டி க்ரீம் ஏதாவது நீங்கள் வேணும்னா ட்ரிசில் பண்ணிக்கலாம். அண்ட் டெக்கரேஷனுக்கு நீங்கள் ஐதர் ப்ரெட் ஏதாவது ஃப்ரை பண்ணி போடுறீங்கன்னா அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட க்ரீன் பீஸ் சூப் ரெடி. இப்போ இதை நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடுறேன். எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள். எந்த வித வேலையுமே நம்ம பண்ணல, ஜஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அதில் போட்டு பிளெண்ட் பண்ணோம். அவ்வளோ க்ரீமியாக சூப் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. நீங்கள் சப்போஸ் டயட்டில் இருக்கீங்க, சூப் வந்து டெய்லி குடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது பண்ணுறது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். லைக் அந்த வெஜிடபிள்ஸை குக் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை அரைக்கணும். என்னதான் சூப் வந்து ஈஸியாக இருந்தாலும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணும்போது அது ஒரு ப்ராசஸ் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து இந்த சூப் மேக்கர் கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிளான தக்காளி ஜாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேக்கர் பாட்டில் நான் வந்து ஒரு 4-5 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. ஃப்ளேவரிங்க்கு 2 ஏலக்காய் முழுசாகவே ஆட் பண்ணிடலாம். தேவைக்கு தக்கன சுகர், ஒரு 1/2 கப்லேருந்து ஒரு 3/4 கப் வரைக்கும் சுகர். ஃப்ளேவருக்கு 1 டீஸ்பூன் நெய். ஆக்சுவலி தண்ணி ரொம்ப தேவையில்லை, நான் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஜாம் மோடில் ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இப்போ ஜாம் மோட் பீப் ஆனதுக்கப்புறம் நான் பார்த்தேன் ஃபுல்லாகவே அரைஞ்சிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா காம்போட் செட் பண்ண போகிறேன். செட் பண்ணி ஸ்டார்ட் கொடுக்க போகிறேன். ஸோ காம்போட் செட் பண்ணும்போது நமக்கு வந்து அது குக் ஆக ஆரம்பிச்சிடும், நம்மளோட அரைஞ்ச தக்காளி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நம்மளோட கம்போட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்கு செமி திக்காட்டு நம்மளோட ஹோம்மேட் டொமேட்டோ ஜாம் ரெடி. இது வந்து இன்னுமே திக்காக வேணும்னா நீங்கள் கூட ஒரு தடவை கம்போட் வந்து அமுக்குனீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பாயில் ஆகி உங்களுக்கு திக்காகும். பட் இது நீங்கள் வந்து சுகர் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு இது வந்து நல்ல செட் ஆகிடும் கொஞ்சம், அண்ட் ஸ்ப்ரெட்டபிள் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அகாரோ சூப் மேக்கரை வச்சு உங்களுக்கு ஒரு ஜாம் ரெசிபி அண்ட் சூப்பு எல்லாமே பண்ணி காணிச்சாச்சு. உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேத்துக்கு இந்த சூப் மேக்கர் வாஷ் பண்ணுறதை பற்றி டவுட் வரும். இதை வாஷ் பண்ணுறது நீங்கள் ஜஸ்ட் ஒரு பாத்திரம் ஏதாவது வாஷ் பண்ணுவீங்களா, அதே கான்செப்ட் தான். நல்லா ஸ்க்ரப் பண்ணி கழுவி வச்சிட வேண்டியதுதான்.